ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்துட்டு நாங்க நியூசிலாந்து பத்தி தான் பேச போறோம். அதில எஸ்பெஷலி வந்துட்டு இந்த டீச்சர் வேலை எப்படி கிடைக்கும்னு அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். மெயினா வந்துட்டு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டு நீங்க நியூசிலாந்துக்கு ஏதாச்சும் நீங்க இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்க நியூசிலாந்து போற மாரி ஐடியா ஏதாச்சும் இருந்தா, எப்படி போலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னெல்லாம் வெப்சைட் உங்களுக்கு ஜென்யூனா இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும் அங்க போறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னா, ஏஜ் லிமிட் வந்துட்டு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. எவ்வளோ ஏஜ் உங்களுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்துட்டு மினிமம் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது இல்ல. ஏன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனால தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு டிகிரி பிளஸ் பிஎட் கண்டிப்பா இருக்கணும். நீங்க பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்க எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிப்பு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேத்ஸ் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். மேத்ஸ் இல்லாட்டி இங்கிலீஷு இல்லாட்டி உங்களுக்கு சயின்ஸ் அந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல 2 சப்ஜெக்ட்ல எடுக்கிற மாரி இருந்தா அந்த தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐஎல்டிஎஸ் வந்து கம்பல்சரி வேணும். ஐஎல்டிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு 7 பேண்ட்ஸ் 4 மாடியூல்ஸ் வந்துட்டு 7 பேண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க பிடி எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு 65 பாயிண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு. 4 மாடல்ஸ்ல. அது ஒரு கம்பல்சரியா வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்க உங்க டீச்சிங் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்க அசஸ்மெண்ட் பண்ணணும் நீங்க. NZQAன்னு சொல்லுவாங்க. நியூசிலாந்து NZQAன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு அசஸ்மெண்ட் குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. என்னன்னா உங்கள் டிகிரி எங்கே படிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்துட்டு அங்கே அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே நியூசிலாண்டோட கவுன்சில் ஒன்று இருக்குது, டீச்சர் கவுன்சில் ஒன்று இருக்குது. அதுக்கு லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் என்னது அசஸ்மெண்ட் பண்ண அந்த அசஸ்மெண்ட்டில் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா. அதுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. அது வச்சு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டேரெக்ட் அப்ளை பண்ணால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்பாங்க. உங்கள் ஐஎல்டிஎஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த NZQAயோட அசஸ்மெண்ட் குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக முன்னாடியே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கவுன்சில் நியூசிலாண்டோட டீச்சிங் கவுன்சில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த நாள் எல்லாமே ரெடியாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சில வெப்சைட் எல்லாம் ஜென்யூன் வெப்சைட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அந்த ஏரியா வந்துட்டு என்னென்ன ஸ்கூல்ஸ் உங்களுக்கு இருக்குது அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே போகலாம். உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்டட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விசா ப்ரோசஸ்க்கு எல்லாம் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு நீங்கள் இந்த மெயினாக வந்துட்டு நீங்கள் ஐஎல்டிஎஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கவுன்சில் இருக்குல்ல டீச்சிங் கவுன்சில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் இந்த 3 பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? நீங்கள் விசா அதுக்கப்புறம் ரெஸ்யூம் அதுக்கு கவர் லெட்டர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈரோ ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்தியன் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.